இந்த உலகமே 5 முக்கியமான தத்துவங்களால் உருவாகியுள்ளது. அவை பஞ்சபூதங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அந்த 5 தத்துவங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 தத்துவங்களையும் பிரதிபலிக்கும் வகையில் சிவபெருமான் பஞ்சபூத லிங்கமாக 5 புனிதமான இடங்களில் அருள் பாலிக்கிறார். பிருத்வி லிங்கம், நிலத்தத்துவம். அமைவிடம். பிருத்விலிங்கம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் உள்ளது. இந்த கோவில் தமிழ்நாட்டில் உள்ள மிக பழமையான சிவன் கோவில்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. சிறப்பு. இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் மண்ணால், அதாவது நிலத்தால் உருமானது என்று நம்பப்படுகிறது. பார்வதி தேவியே மண்ணால் லிங்கத்தை உருவாக்கி சிவபெருமானை வழிபட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அப்போது கங்கை வெள்ளம் வந்து லிங்கத்தை அழிக்க முயன்றபோது பார்வதி அம்மன் அந்த லிங்கத்தை அணைத்தபடி காத்ததாக கூறப்படுகிறது. அதனால் இந்த இடம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள 3500 ஆண்டுகள் பழமையான மாமரமும் மிகப்பெரிய சிறப்பாகும். அந்த மாமரத்தின் 4 கிளைகளிலிருந்து 4 விதமான மாம்பழங்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. பலன்கள். பிருத்விலிங்கத்தை தரிசித்தால் வாழ்க்கையில் நிலைத்தன்மை கிடைக்கும், குடும்ப அமைதி அதிகரிக்கும், திருமணத் தடை நீங்கு, செல்வ வளம் மற்றும் முன்னேற்றம் ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நிலத்தத்துவத்தை பிரதிபலிக்கும் இந்த பிருத்விலிங்க தரிசனம் மனிதனுக்கு மன உறுதியையும் வாழ்க்கையில் நிலையான முன்னேற்றத்தையும் தரும் என்று கூறப்படுகிறது. அப்பூலிங்கம், நீர்த்தத்துவம். அமைவிடம். அப்பூலிங்கம் தமிழ்நாட்டில் திருச்சி அருகிலுள்ள திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் உள்ளது. இது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்த்தத்துவத்தை பிரதிபலிக்கும் புனித தலம். சிறப்பு. இந்த கோவிலிலுள்ள சிவலிங்கத்தின் அடியிலிருந்து எப்போதும் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும் என்பது மிகப்பெரிய அதிசயம். எவ்வளவு தண்ணீர் எடுத்தாலும் லிங்கத்தின் அடியில் மீண்டும் நீர் தோன்றும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். புராணங்களின்படி பார்வதி தேவி அகிலாண்டேஸ்வரி அம்மனாக இங்கு வந்து சிவபெருமானை வழிபட்டதாக கூறப்படுகிறது. இந்த தலத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், கோவிலில் மதிய பூஜையின் போது அர்ச்சகர் அம்மன் வேடம் அணிந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்வது ஆகும். இது பார்வதி தேவி சிவனை வழிபட்டதை நினைவுகூரும் பாரம்பரியம். பலன்கள். அப்பூலிங்கத்தை தரிசித்தால் பக்தர்களுக்கு மன அமைதி கிடைக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், வாழ்க்கையில் உள்ள மன அழுத்தம் குறையும், செல்வ வளம் மற்றும் நலன் அதிகரிக்கும், திருமண தடை மற்றும் குடும்ப பிரச்சினைகள் குறையும் என்று நம்பப்படுகிறது. நீர் தத்துவத்தை பிரதிபலிக்கும் இந்த அப்பூலிங்க தரிசனம் மனிதனின் மனதையும் வாழ்க்கையையும் அமைதியாகவும் சுத்தமாகவும் மாற்றும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அக்னிலிங்கம், நெருப்பு தத்துவம். அமைவிடம். அக்னிலிங்கம் தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் உள்ளது. இது பஞ்சபூத ஸ்தலங்களில் நெருப்பு, அக்னி தத்துவத்தை பிரதிபலிக்கும் மிகப்பெரிய புனித தலம். சிறப்பு. புராணங்களின்படி ஒருமுறை பிரம்மா மற்றும் விஷ்ணு யார் பெரியவர் என்று வாதித்தபோது சிவபெருமான் முடிவும் ஆரம்பமும் இல்லாத அக்னி ஸ்தம்பமாக தோன்றி அவர்களின் அகந்தையை அடக்கியதாக கூறப்படுகிறது. அந்த அக்னி ஸ்தம்பத்தின் வடிவமே திருவண்ணாமலை மலை என்று நம்பப்படுகிறது. இந்த கோவிலில் நடைபெறும் கார்த்திகை தீபம் உலக புகழ்பெற்ற திருவிழா. அந்த நாளில் திருவண்ணாமலை மலையின் உச்சியில் மிகப்பெரிய தீபம் ஏற்றி சிவனின் அக்னி ரூபத்தை நினைவு கூர்கிறார்கள். மேலும் பக்தர்கள் கிரிவலம், அதாவது மலையை சுற்றி நடந்து வழிபடுதல் செய்வதும் இத்தலத்தின் மிக முக்கிய ஆன்மீக மரபாகும். பலன்கள். அக்னிலிங்கத்தை தரிசித்தால் வாழ்க்கையில் உள்ள பாவங்கள் நீங்கும், தடைகள் மற்றும் கஷ்டங்கள் அகலும், மன உறுதி மற்றும் தைரியம் அதிகரிக்கும், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும், வாழ்க்கையில் வெற்றி மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நெருப்பு தத்துவத்தை பிரதிபலிக்கும் இந்த அக்னிலிங்க தரிசனம் மனிதனின் உள்ளத்தில் உள்ள அறிவின் ஒளியை எழுப்பும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. வாயுலிங்கம், காற்று தத்துவம். அமைவிடம். வாயுலிங்கம் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோவிலில் உள்ளது. இது
பஞ்சபூத ஸ்தலங்களில் காற்று தத்துவத்தை பிரதிபலிக்கும் புனித தலமாகும். சிறப்பு: இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் வாயு, அதாவது காற்று தத்துவத்தை குறிக்கிறது. கருவறையில் காற்று இல்லாத இடமாக இருந்தாலும் அங்கு எரியும் தீபம் எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கும் என்று கூறப்படுகிறது. இது காற்றின் இருப்பை உணர்த்தும் தெய்வீக அதிசயமாக கருதப்படுகிறது. புராண கதைகளின்படி சிலந்தி, பாம்பு மற்றும் யானை மூவரும் சிவபெருமானை பக்தியுடன் வழிபட்டதால் இந்த தலத்திற்கு ஸ்ரீ காளஹஸ்தி என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த தலம் ராகு கேது தோஷ நிவாரணத்திற்காக மிகவும் புகழ்பெற்றதாக கருதப்படுகிறது. பலன்கள்: வாயுலிங்கத்தை தரிசித்தால் ராகு கேது தோஷம் நீங்கும், கிரக தோஷங்கள் குறையும், வாழ்க்கையில் உள்ள தடைகள் அகலும், ஆரோக்கியம் மற்றும் மன உறுதி அதிகரிக்கும், குடும்பத்தில் அமைதி மற்றும் முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். காற்று தத்துவத்தை பிரதிபலிக்கும் இந்த வாயுலிங்க தரிசனம் மனிதனின் உடலிலும் மனதிலும் உள்ள சக்திகளை சமநிலைப்படுத்தும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆகாயலிங்கம் விண் தத்துவம். அமைவிடம்: ஆகாயலிங்கம் தமிழ்நாட்டில் உள்ள சிதம்பரம் நடராஜர் கோவிலில் உள்ளது. இது பஞ்சபூத ஸ்தலங்களில் ஆகாய, அதாவது விண் தத்துவத்தை பிரதிபலிக்கும் மிக முக்கியமான சிவஸ்தலம். சிறப்பு: இந்த கோவிலில் சிவபெருமான் நடராஜர் வடிவில் ஆனந்த தாண்டவம் ஆடி அருள்பாலிக்கிறார். இந்த தலத்தின் மிகப்பெரிய சிறப்பு சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படும் ஆன்மீக மர்மம். கருவறையில் திரை பின்னால் ஆகாயத்தை குறிக்கும் வெற்றிடம் காட்டப்படுகிறது. இது சிவன் எல்லாவற்றிலும் இருப்பதை உணர்த்தும் தத்துவமாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவில் நடனம், ஆன்மீகம் மற்றும் வேத அறிவின் மையம் என்று பாரம்பரியமாக கருதப்படுகிறது. பலன்கள்: ஆகாயலிங்கத்தை தரிசித்தால் ஞானம் மற்றும் அறிவு அதிகரிக்கும், மனக்குழப்பம் மற்றும் கவலை நீங்கும், ஆன்மீக முன்னேற்றம், வாழ்க்கையில் அமைதி மற்றும் தெளிவு கிடைக்கும், தெய்வ அருள் பெருகும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். ஆகாய தத்துவத்தை பிரதிபலிக்கும் இந்த ஆகாயலிங்க தரிசனம் மனிதன் உள்ளத்தில் இருக்கும் உயர்ந்த ஆன்மீக உணர்வை எழுப்பும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன.